மனைவிக்காக மணிமண்டபம் கட்டி வெண்கல சிலையும் வச்சிருக்காரு ஒருத்தர். யாரு, எங்க நடந்தது இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பார்க்கலாம் இந்த வீடியோல. ராமநாதபுரம் திருவாடனை அருகே கட்டுக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் கோட்டைமுத்து. இவருக்கும் சென்னையில் உள்ள விஜயா என்பவருடன் காதல் ஏற்பட்டு கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி இவங்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மேலும் கோட்டைமுத்து சென்னையில் அரசு பணியில் வேலை பார்த்ததால் தனது குடும்பத்துடன் சென்னையிலேயே வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கோட்டைமுத்துவின் மனைவி விஜயா கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் உடல் நலக்குறைவால் இறந்திருக்கிறார். தனது மனைவி விஜயாவின் மேல் கொண்ட அதீத பாசத்தாலும் காதலாலும் அவரது பிரிவை தாங்க முடியாமல் தவித்திருக்கிறார் கோட்டைமுத்து. இந்த சூழ்நிலையில் கோட்டைமுத்து அரசு பணியிலிருந்து தற்சமயம் ஓய்வு பெற்ற நிலையில் தனது இறந்த மனைவி நினைவாக ஆதியூர் கிராமத்தில் உள்ள சொந்த நிலத்தில் அவரது அஸ்தியை கொண்டு வந்து நினைவிடம் கட்டியுள்ளார். அவர் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டி 7.5 லட்சம் செலவில் அவருக்கு வெண்கல சிலையும் நிறுவி தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட சில விசேஷங்கள் சம்பந்தமான புகைப்படங்கள் அந்த மணிமண்டபத்தில் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது காண்போரை ஒருவித நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று மணிமண்டபம் திறப்பு விழாவும் வெண்கல சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பெண்கள் உட்பட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இறந்த தனது மனைவி நினைவாக வேஷ்டி சேலைகள் மற்றும் சில்வர் தாம்பூலத்தட்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இறந்த தனது மனைவி நினைவாக மணிமண்டபம் கட்டி வெண்கல சிலை நிறுவியது அப்பகுதி பொதுமக்களிடையே ஒருவித நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.